தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, டிசம்பர் மாதம் 28ஆம் தேதியாக இன்று இயேசு மரி சூசை திருக்குடும்ப திருவிழாவையும் நமது பங்கின் குடும்ப விழாவையும் சிறப்பிக்கின்றோம். இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பம் அன்பு, அமைதி, மன்னிப்பு, பகிர்வு, பாசம், விட்டு கொடுத்தல், கீழ்ப்படிதல், ஆண்டவனுக்கு கீழ்ப்படிதல், இறை அச்சம் போன்ற பண்புகளால் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே பண்புகள் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இறைவன் அளிக்கும்படியாக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்திருக்கின்ற திருவண்ணாமலை சமூக சேவை சங்கத்தில் இயக்குனர் தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களை அன்போடு வரவேற்று இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்பவர்கள் ஐங்குணம் ஜான்சன் அன்னம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூசையம்மாள் உடல் நலனுக்காகவும், சுவேதா, சுமித்ரா, ஷைலஜா உடல் நலனுக்காகவும், சுவேதாவிற்கு விரைவில் திருமண வரன் கிடைக்கவும், ஆரோக்கிய சாமி அருளாயி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாக்கியராஜ் அம்லோர்பு ராணி போஸ்கோ பெரிய நாயகி உடல் நலனுக்காகவும், பெனடிக்ட் பிராட்லி மெர்லி ஆலிஸ் ஜோனா ஞானத்திலும் அறிவிலும் வளரும்படியாகவும், ஜெயசீலன் அமலா குடும்ப கருத்துகளுக்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெயசீலன் பாதுகாப்புடன் பணி செய்யவும் இவர் உடல்நலனுக்காகவும், மரித்த சபரிமுத்து லூர்து மேரி கோணான் குப்பத்தான் என்கின்ற பெரிய நாயகி ஆண்மலை பாற்றிக்காகவும், தாஸ் ராணி குடும்பத்தில் கருணாகரன் செலினாவிற்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்தமைக்கு நன்றியாகவும், திவைனா உடல் நலனுக்காகவும், பிறந்த குழந்தை மற்றும் தாயின் உடல் நலனுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் மதன்பு திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2-7, 12-14 வசனங்கள் முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேம்படுத்துவோர் செல்வம் திரட்டிப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேம்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கே நான் அன்பு செய்கிறேன்.
ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் குலேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவனின் இறைவார்த்தைகள் 12 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணியச் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திரு பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்த குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதியாவில் அர்க்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலே இன்று மாலை வந்தபோது எல்லாரும் ஆளுக்கு ஒரு அண்டா வச்சுக்கிட்டு எல்லாம் சமைச்சிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு விழா போன்று இருந்தது. ஒவ்வொரு அன்பியமாக நீங்கள் இந்த உணவை தயாரித்து ஒன்றாக வந்து சேர்வது எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்கள் ஃபாதருக்கு தெரியும். எனக்கு ஒரு பக்கம் வருஷத்தில் ஒரு நாளோ அது 2 வருஷத்துக்கு ஒரு நாளோ சாமி கும்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவும் நிலத்தில் எனக்குரிய 100-200 பேருக்கு சாப்பாட்டை வடித்து பெரிய வேஷ்டிலாம் இருக்கு இல்லையா, அப்புறம் 8 முழம் வேஷ்டி இல்லை, 8 முழம் வேஷ்டி அதெல்லாம் விரித்து போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டை அப்படியே கொட்டுவாங்க, அரைப்பாங்க. எது நிலத்தில். அப்புறம் ஒரு பெரிய ஆடு அதை வெட்டி அதை சமைச்சு வச்சுருப்பாங்க. ரசம் சாம்பார் அப்படிலாம் இருக்கும். சாமி கும்பிடுறது அதான் நன்றி சொல்லுவது குடும்பமாக. பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி எல்லாரும் வந்து அதை சாப்பிட்டுக்குவாங்க. அது குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த குடும்பம் தழை தோங்குகிற ஒரு மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்தின் பலம் என்று நவ நாகரிக உலகத்தில் பிரிந்து பிரிந்து நாம் கிடக்கின்றோம். ஆனால் நாம் எப்படி பிரிந்து போனாலும் இந்த மனிதன் ஒரு சிலந்தி வலை போன்று கட்டப்பட்டு இருக்கான். ஒன்றில் ஒரு ஊர்ல திருவிழா. அந்த திருவிழாவில் ஒருத்தர் குடிச்சிட்டு ஒரே சண்டை. அவன் குடிச்சிட்டு அவன் சண்டை போட்டுருந்தான். ஆனா பாருங்க, அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி அந்த திருவிழா அந்த நினைப்பு இல்லாதபடிக்கு ஒரே குழப்பம், வேதனை. பிரைஸ் தி லார்ட். அதை பாதிக்குது பாருங்க. அவன் ஏதோ ஒரு எதிர் வீட்டில் வந்தோம் குடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறான். ஆனா என்ன நடக்குது, திருவிழா நடக்குது. ஆனா அந்த ஒரு மனிதன் செய்த தவறு அந்த திருவிழாவையே ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறதாக இருக்கிறது, அதை பாதிக்கிறது. அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், மனிதன் இரத்த கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். இரத்த கயிறுகளால். எல்லாரும் சொந்த பந்தம் தான். ஏதாவது ஒரு வழியில பார்த்தா எல்லாரும் சொந்த பந்தம் தான். அதுக்கு முன்ன ஒரு குடிசை வீடு தான். ஆனா அந்த குடிசை வீடு எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர் 12 பேர் இருந்தாங்க. 10 பேர் 12 பேர். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய வீடு கட்டிக்கிறோம். எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தர் 2 பேர். சந்தோஷம் இருக்குதா? இல்லை. ஒரே சொம்புல 5-6 பேர் தண்ணி குடிச்சிருந்தாங்க. இன்று நாகரிகம் எப்படி மாறி பாருங்க. எல்லாரையும் பிரிச்சு வச்சு வீடு தனியா கட்டு, பாத்திரம் தனியா வாங்கு, எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கி தனித்தனியா இரு என்று நம்மை தனி குடும்பமாக தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறது. இது சமுதாய ஒரு மாற்றம். ஆனால்
இன்று இந்த திருக்குடும்ப பெருவிழாவில தாய் திருச்சபை நமக்கு என்ன சொல்கிறது? திருச்சபை சட்டம் 1055 பிரிவு 1 சொல்கிறது, திருமண உடன்படிக்கையின்படி ஓர் ஆணும் பெண்ணும் தங்களிடையே முழு தோழமையை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இத்தோழமை தன் உள்ளார்ந்த இயல்பிலேயே மணமக்களின் பாருங்க குச்சகோடைய நல்வாழ்வையும் என்னது நல்வாழ்வையும் பிள்ளை பேற்றையும் பிள்ளை வளர்ப்பையும் இத்தகைய உடன்படிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே திருச்சபை என்ன சொல்றது அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கிறிஸ்துவால் அருளடையாள நிலைக்கு இந்த திருமணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆணும் பெண்ணும் குடும்பத்தில் இருக்கிற நல்லா கவனி, ஆணும் பெண்ணும் நெருங்கி இணைந்து என்னது நெருங்கி இணைந்து ஒன்று உரிமைகளை வழங்கி, இரண்டாவது உரிமைகளை வழங்கி, மூன்றாவது கடமைகளை ஏற்று, நான்காவது உதவியும் ஊழியமும் செய்து, உதவியும் ஊழியம் செய்து அன்பால் ஒன்றாகும் முழு வாழ்க்கை தோழமைய திருமணம். நம்ம கல்யாணம் நினைச்சு பாருங்க, உங்கள அடுத்த ஜென்மம் நமக்கு முதல்ல அடுத்த ஜென்மம் கிடையாது. ஒருவேளை நம்மளாம் இறந்து எல்லாம் மோட்சத்துக்கு போறோம் வச்சுங்களேன், அங்க வந்து ஏசுநாதர் நீங்க யாரெல்லாம் கணவன் மனைவியா இருந்தீங்களோ அவங்களே எங்க கணவன் மனைவி இறக்கலாம் இல்லை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். அப்ப எத்தனை கணவன்மார் இதே மனைவி எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு காலங்காலமா எத்தனை ஜென்மம் வந்தாலும் இதே மனைவியா இருந்தா போதும் சொல்றேன், கேத்துக்கு பார்ப்போம், அவனுக்கு கேத்துக்கு பார்ப்போம். கூட பாதி போய் தெரியல. அடுத்த பெண்கள் பக்கம் எனக்கு இதே கணவரே போதும் அப்படின்னு கேத்துக்கு பார்ப்போம். காலையில ஒரு இடத்துக்கு பூசிக்கு போனேன், உங்க கையை தூக்கலையா, நீங்க கேட்கவே தேவையில்லை, நாங்க கையை தூக்க மாட்டேன்றாங்க பெண்கள். அன்புக்குரியவர்களே, ஐயோ இந்த நரக வாழ்க்கை இதோட முடிஞ்சா போதும் சில பேர் நினைக்கிறாங்க, இந்த சனிய இதோட ஒழிஞ்சா போதும். ஆனா நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நெருக்கடி இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, இந்த மிக முக்கியமாக இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு கொடை. இந்த குடும்பத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிங்க, இந்த குடும்பம் என்பது ஒரு ஆலயம், ஒரு கோயில். பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம் என்பது ஒரு ஆலயம், கோயில். இப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பாத்தீங்க அப்படின்னா, கோயில்ல உள்ள பீடத்துக்கு முன்னாடி முதல்ல எந்த சுரூபம் இருக்கும்? பாடுபட சுரூபம் இல்லையா? பாடுபட சுரூபம். அடுத்து வலது இடத்துல மாதா சோசேப்பர், மாதா சோசேப்பர். அப்ப அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் நடுவுல, வலது இடது பக்கமாக சூசேப்பரும் மாதா. சரி, அப்புறம் அந்த கோயிலை சுத்தி என்ன சுரூபம் இருக்கும்? சமணசு, அப்புறம் அந்தோனியாரு, அடுத்து சௌரியாரு, டொன்போஸ்கோ, அப்புறம் டோனிக் சாவியோ, அப்புறம் இது போன்ற பல புனிதர்களுடைய அந்த சுரூபங்களை வைத்திருக்கும். நான் அதை எப்படி ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தாய் தந்தை கணவன் மனைவி அவர்கள் சூசேப்பரை போன்று அன்னை மரியாவை போன்று தங்கள் குடும்பம் என்கிற அந்த ஆலயத்திலே இருக்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்குள்ள வருகிற போது அன்புக்கிறவர்களே, எவ்வாறு ஒன்றாக இணைந்து நாம் ஆலயத்திற்குள் வருகிறோமோ அதுபோன்று ஒவ்வொரு கணவனும் புனித யோசேப்பை போன்று அந்த இடத்திலே இருந்து குடும்பம் என்கிற ஆலயத்திலே, அந்த கோயிலிலே நீங்கள் திகழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு என்ன செய்தார் நமக்கு தெரியும். யோசேப்பு என்ன செய்தாரு? அவர் நான் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை, மத்திய நற்செய்தியில 1:19-24 வாசிக்கலாம். அவர் அமைதியான நீதிமானாக மட்டுமல்ல,
பொறுப்புள்ள கணவராக இருந்தார். என்னது? பொறுப்புள்ள கணவராக இருந்தார். என்ன பாருங்க, தன் மகனையும் மனைவியையும் காப்பாற்ற திட்டமிடுகிறார். மிக முக்கியமாக நான் இந்த அன்னை மரியா ஆண்டவருக்கு ஆமென் சொன்னார் இல்லையா, இது அப்படியே ஆகட்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் பாருங்க, அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் வழியாக செய்தியை கொடுத்த இறைவன் சூசேப்பருக்கு எப்படி கொடுக்கிறார்? செய்தியை எப்படி கொடுக்கிறாரு? அமைதியா இருக்கீங்க. எப்படி கொடுக்கிறாரு கடவுள்? எப்படி கொடுக்கிறாரு? நீங்க தான் கனவு காண்றீங்க போல இது. கனவு வழியாக, கனவு வழியாக இறைவன் அந்த செய்தியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் நேரடியாக வந்து அந்த செய்தி கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த கடவுள் சூசேப்பர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தா பாருங்க. எந்த அளவுக்குனா, தூதர் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, நேரா ஒரு ஆள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் இந்த தனது வாழ்க்கை முழுவதும் எனக்கு பிரமாணிக்கமாக என்னை நம்புகிற பிள்ளையாக யோசேப்பு இருக்கிறார், அந்த மனிதராக இருக்கிறார் என்பதனால கனவுல சொன்ன போதும் ஏதாவது ஒரு செய்தி, ஒரு ஊடகத்தை பயன்படுத்துறார், கனவு வழியாக அதை கொடுக்கிறார். கனவு வழியாக தான் எச்சரிக்கிறார். கனவு வழியாக தான் இங்கிருந்து கிளம்பி போ, ஏரோது கொல்ல தேடுகிறான், எகிப்துக்கு போ, இங்க நாசரேத்துக்கு போ என்று மாற்றி மாற்றி அனுப்புகிறார். அன்புக்கிறவர்களே, அப்படி என்றால் அவன் யோசேப்பு வெறும் நீதிமானாக மட்டுமல்ல, இறை திருவுளத்தை அறிகிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையாளராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்ம பங்குல பார்த்தோம் அப்படின்னா மலையன் சேனையெல்லாம் பெண்கள் இருப்பாங்க, அது ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா அன்பியத்துல யாரு இருப்பாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. சும்மாலாம் கடவுள் இருக்காது. எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆண்கள் அதிகமா இருப்பாங்களா, பெண்கள் அதிகமா இருப்பாங்களா? பெண்கள். என்னது பாருங்க, அதாவது பங்கு பெறவனா எங்கிருந்து தேர்ந்தெடுக்கணும்? முதல்ல பக்த சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் பெண்கள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் போன வின்சென்ட் பால் அதுல ஒருத்தர் வருவாங்க, இளைஞர் அதுல இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? இந்த சாமி பெண்களை வச்சு கூட்டம் போட்டு முடிவு பண்ணிக்கிறாருன்னு. எப்படி இருக்குது? மரியாள் சேனை என்பது அன்புக்குரிய, அதாவது அன்பியம் என்பது மிக முக்கியமாக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், அந்த குடும்பம் ஒட்டு மற்ற குடும்பமும் எங்க இருக்கணும்? அன்பியத்துல இருக்கணும். எல்லாருமே அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. ஆமா தானே? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் இருக்குது. அன்புக்குரியவர்களே பாருங்க, மிக முக்கியமாக நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். ஆண்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க, பெண்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க. 6 மணிக்கு வந்துடுறாங்களா? 6 மணிக்கு வந்துடுறாங்களா? 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்றாங்க? வீட்டில் வேலை செய்யறாங்க, தண்ணி பிடிக்கிறாங்க, சாப்பாடு செய்யறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. அந்த ஆள் இருக்கிறாரு, ஆள் எங்க இருக்கிறாரு? ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க ஆண்கள் தான் சமைக்கிறாங்களா? ரொம்ப நல்லதான் பகிர்ந்து செய்யறாங்க. அன்புக்குரியவர்களே பாருங்க, பெரும்பாலும் நமது திருச்சபைகள்ல அன்பியத்துல அன்புக்குரிய பெண்கள் இருக்கிறாங்க. ஆலயத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்கள். ஒரு கூட்டம் வைத்தா அதுல அதிகமாக பங்கெடுப்பது பெண்கள். அன்புக்குரியவர்களே, நமது நற்செய்தி சொல்லுகிறது, நமது இறைவார்த்தை சொல்லுகிறது, குடும்பத்தில் இருக்கிற ஆண்தான், தந்தை தான் ஆன்மீக தலைமையை பொறுப்பேற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சமீபத்தில் இருந்த ஒரு பங்குல, நான் இந்த பங்குல ஒரு வாலிபன், அவன் கிறிஸ்தவத்துக்கு வந்து திருமணம் நடைபெற்றது. காலங்காலமா கத்தோலிக்க விசுவாசத்துல பிறந்த வளர்ந்த வாழ்ந்த மனைவியை விட அந்த கணவன், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தந்தை அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான். ஏன் பூசிக்கு போக மாட்டேன், வா பூசிக்கு போலாம், அவன் இழுக்கிறான். யார? மனைவி இழுக்கிறான்.
வா ஜெபம் பண்ணலாம். குடும்பத்துல அவன் இருக்கிறான், வா ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம். எப்ப பார்த்து வேலையா இருக்கிற, வா ஜெபம் பண்ணலாம், வா தியானத்துக்கு போலாம், வா நம்ம ஜெபக்கூடத்துக்கு போலாம் என்று அந்த இந்து மதத்திலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவன், அன்புக்குரியவர்களே, அவன் ஆன்மீக தலைமை பொறுப்பெடுத்து அவனுக்குள் இருக்கிற அந்த மிகப்பெரும் நம்பிக்கை எனக்கு அன்புக்குரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆக யோசேப்பு அந்த தலைமை இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் எந்த அவர் பாருங்க, அதுதான் சொல்ற, அதுக்கு முதல் உதாரணம், சிறந்த உதாரணம், கடவுள் சொன்னா போதும் என்று கடவுள் நினைத்தார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில ஆண்கள் இருந்த ஒரு அதே பகல அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சடங்கு ஆச்சரியம், இப்படி பிடிச்சு வை, அப்படி பிடிச்சு வை, இதை செய்ய அதை செய்ய, இதான் சாங்கியம் சம்பிரதாயம், இதெல்லாம் மற்ற நம்பிக்கை வேற விதமான அந்த சடங்குலாம் செய்வாங்க. ஆனா நம்ம கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான செயல். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, அதை பொம்பளைங்க செஞ்சுட்டு போடுமே, எதுக்கு நம்ம பிரச்சனை? அந்த பொம்பளைங்க எதான் செய்த சடங்கு ஏதாவது பூசிட்டு போகுது, ஏதாவது கட்டிட்டு போகுது, ஏதாவது பண்ணிட்டு போடுமே, இவர் என்ன பண்ணுவாரு, கை கட்டிட்ட சமாதானம் போறாங்க. எப்ப நம்பிக்கை கிறிஸ்து விசுவாசத்திற்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு செயலை வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள் தந்தையாக இருக்கிறார்கள், குடும்பத்திலே ஆண்மகனாக இருக்கிறார்கள். நம்புகிறவர்களே எல்லாரும் சொல்லல, ஆனால் பெரும்பாலும் அந்த குடும்பத்தில் ஒருவேளை அவிசுவாசத்திற்கு எதிராக நேரம் காலம் பொழுது இது போல சாங்கிய சம்பிரதாயம் பார்க்கிற காரியங்களிலே இந்த பெண், இந்த தாய் இருக்கிற போது வேடிக்கை பார்க்கிற அந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தின் மிக பெரும் சாபக்கேடு, அவர்கள் கடவுளின் ஆசிரியை பெற அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நான் பார்க்கலாம் நீதிமொழி புத்தகத்துல 15:1 ஒரு ஆண் தியாகம் நிறைந்தவனாக, கோபம் அல்ல கனிவு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று. ஆக யோசேப்பு நாம் பார்க்கிறோம் நீதிமானாக மட்டும் மிக பொறுமையுள்ளவராக இருக்கிறார், மிக பொறுமையுள்ளவராக, கண்ணியமிக்கவராக, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்பவராக. எவ்வளவு பெரிய அந்த குழப்பத்தை தாங்குறாருன்னா, தன் மனைவி திருமணமாருக்கு முன்னதாக கர்ப்பம் தரித்திருக்கிறாரே, நம்ம என்ன செய்யலாம் என்கிற அந்த குழப்பத்திலும் அந்த வேதனையிலும். அன்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம ஏத்துக்குமா, எனக்கு கல்யாணம் பண்ண கர்ப்பம் வந்துச்சுன்னு வீடு வேணும்னால 3 மாசம் 6 மாசமாம எப்ப அதுக்குள்ள கர்ப்பம் ஆச்சு, வீடு அனுப்புடா, அதே போல அப்படி 1008 கேள்வி கேட்கறோம் இப்ப படிச்ச காலத்துல அனுப்புகிறவர்களே. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நெருக்கடி, ஆனா அதை எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டு இதில் ஆண்டுடைய திட்டம் என்ன என்பதை ஆய்ந்து அறிந்து புரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 139:1 சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன். குடும்பத்துல நம்ம பார்க்கலாம், 1 சாமுவேல் புத்தகம் 25 அதிகாரம் நீங்க முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அபிகாயில் என்கிற ஒரு பெண் அழகும் அறிவும் மிக்கவராக இருக்கிற வசனம் 3 பார்க்கலாம், அழகும் அறிவும் மிக்கவராக. ஆனால் அன்புக்குரியவர்களே, அவருடைய கணவன் கரடு முரடானவனாக, கரடு முரடானவனாக. வசனம் அன்புக்குரியவர்களை வாசிக்கலாம். அதுல நீங்க நம்ம பார்த்தோம்னா சாமுவேல் புத்தகத்துல அங்கே அவன் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஜஸ்ட் ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட். அன்புக்குரியவர்களே, சில நேரங்கள்ல குடும்பத்தில் இது போன்ற ஒரு வேலை உங்களுக்கு நினைக்கலாம், இவன் கருப்பாகிறான், வெள்ளையாகிறான், குண்டாகிறான், ஒல்லியாகிறான், இவன் ஹைட்டாகிறான், கம்மியாகிறான், 1008 எதிர்ப்புமா நீங்க சொன்னாலும், இந்த அபிகாயில் என்கிற அந்த பெண் அந்த கணவனை, நாபால் என்கிற அந்த கணவனை காப்பாற்ற துடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, கரடு முரடாக இருக்கிற அந்த கணவன் இதோ இந்த மிக முக்கியமாக இந்த அபிகாயில் என்கிற அந்த மனைவி பார்க்கலாம். தோபீத்து புத்தகத்துல 3வது அதிகாரம், அங்கே தோபீத்து அவருடைய மனைவி அவருடைய அண்ணா, அவருடைய மனைவி அண்ணா, அவங்க வயதான தம்பதி அவர்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடி கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட்,
அவருக்கு தோபித்துக்கு பார்வை இல்லாம போயிருது, வயதான கால பார்வை இல்லாம போயிருது. அது மட்டும் தந்தை தாய் மட்டுமல்ல, அவருடைய மகன் தோபியா, அவளுக்கு வாய்க்க போகிற மனைவி சாரா, இவர்களும் முழுதால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மிக 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 முக்கியமாக நான் யோசேப்பு வழியாக ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் பொருளாதாரத்தில் மட்டும் தலைமை தாங்குவதல்ல, பணத்தை வச்சு செலவு பண்ணுவதல்ல, வீடு கட்டுவதல்ல, நிர்வாகம் பண்ணுவதல்ல, அதை கண்டிப்பாக பெண்களும் செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தலைமை தாங்குவது ஆன்மீகத்திற்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு, எழுச்சிக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த தோபித்தும் தோபியாவுடைய மகன் தோபியாவும் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். எந்த குடும்பத்தில் அன்புக்குரிய ஜெபம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிசாசு பாருங்க. இந்த தோபித்துக்கு ஒரு பக்கம் கண்ணு தெரியல, இன்னொன்று இந்த அவருடைய மகள் தோபியா கட்ட போற அந்த மனைவி அவருடைய சாரா என்ன பேய் முடிச்சுக்குது. 7 பேரை சாவச்சிருச்சு. நம்ம குடும்பத்தில் அன்புக்குரியவர்களை இது போல பல பேய் வரும். என்னென்ன பேய் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மதியம் என்னென்ன பேய்க்குத? பொறாம பேய், எடுத்தோடனே பொறாம பேய், அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற பேய், அடுத்த குடும்பத்தை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கதை கட்டுற பேய், கலக பேய், அப்புறம் மனித பேய், எல்லாம் மனித பேய் தான். ஆனா பாருங்க, நமக்குள்ள என்ன சொல்ல, யாரு விவேகத்தையில வடிவத்தையில எனக்குள்ள பல ரூபங்கள், பல மிருகங்கள் இருக்கிற போல அன்புக்குரியவர்களை, மிக முக்கியமாக தமாஷா சொன்னாலும் இந்த வன்மம், குரோதம், பழிவாங்குதல் என்கிற பல பேய் நமக்குள் இருக்கிறது குடும்பத்துல. சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களை, ஒரு ஆண்மகன் அவன் தன் மனைவி ஒழுங்கா இருக்கணும் விரும்புறான், தன் மகள் ஒழுங்கா இருக்கணும் விரும்புறான். ஆனா அவன் ஆசைப்படுத்த அடுத்த மனைவி, அடுத்த மகள். இது அப்படியே நம்ம பெண்ணுக்கு ஒப்பிடலாம். தன் பெண், தன் மகன், தன் பிள்ளைகள் சரியாக இருக்கணும், தன் கணவன் சரியா இருக்கணும் என்று விரும்புகிற அதே பெண் அடுத்த ஆணையோ அடுத்த பையனையோ விரும்புவது என்று பார்க்கிற போது முரண்பாடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. ஆக மிக முக்கியமாக குடும்பத்திலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற மிக பெரும் காரியம் என்று சொன்னால் உங்களது ஒழுக்கம், கற்பு, உங்களது பிரமாணிக்க தன்மை. இதுதான் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிக பெரும் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு தந்தையும் தாயும் கணவனும் மனைவியும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற மிக பெரும் ஆசை இதுதான் பிரமாணிக்க தன்மை. நீங்கள் செய்கிற, அதான் இணைச்சட்ட புத்தகத்தில் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே, நீ செய்கிற தவறை உன் பிள்ளைகள் மேலும் 4 தலைமுறையாக தண்டித்து தீர்ப்பேன் என்று. ஏதோ ஒரு காலத்துல நீங்க பண்ண தப்பு எங்க போய் முடியுது? உங்க பிள்ளைங்களுக்கு சாபமா போய் முடியுது. பாருங்க, ஏவாள் செய்த அந்த தவறு, ஆதாம் ஏவாள் செய்த தவறு உலக முழுவதற்கும் இருக்கிற மாநில குலத்திற்கு அந்த செல்வ பாவமாக சென்றடைகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் அன்புக்குரியவர்களே, குடும்பத்தினர் கதை சொன்னேன். யோசேப்பு குடும்பம் என்கிற ஆலயத்தில அந்த தந்தை யோசேப், அதான் கற்பின் யாரு பாதுகாவலர், யாரு யோசேப் அன்புக்குரியவர்களே, கற்பினுடைய பாதுகாவலர் யோசேப்பு. ஆக மிக முக்கியமாக இந்த குடும்பத்திலே அந்த ஆசை உங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையாக போக வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி தாய் தன்னுடைய பிரமாணிக்க தன்மை, அந்த ஒழுக்கம், அவர்கள் அதுதான் தெய்வீகம். நீங்க கோயில் என்று சொல்கிற போது அந்த பெண் மாதா இடத்திலையும் அந்த ஆண் யோசேப் இடத்தில் இருக்கிறாங்கன்னா தெய்வத்தின் இடத்திலே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சொல்லணும், என் மகன், உங்களுடைய மகன் சொல்லணும், எங்க அப்பா ஒரு தெய்வம், எங்க அம்மா ஒரு தெய்வம் என்று சொல்லுகிற போது அதுக்கு என்ன அர்த்தம்னா
உங்ககிட்ட இருந்து எந்த குறையும் அவர்கள் பார்க்கவில்லை. மிக குறிப்பாக பிள்ளைகளுக்கு அருவருக்கத்தக்க அந்த அன்புக்குரியவர்களே, மிக பெரும் அந்த பிள்ளைகள் வேதனைக்குரிய காரியம் என்று சொன்னால் தன் தந்தை ஒழுக்கக்கேட்டிலே தவறி போகிற அந்த செய்தி, தன் தாய் ஒழுக்கக்கேட்டிலே தவறி போகிற அந்த செய்தி அந்த பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற போது அவர்களை சாகடித்து விடுகிறது. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. சாகடித்து விடுகிறது. அதுல நீங்க தவறிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களை உங்களுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டான். கண்டிப்பா கேட்க மாட்டான். நீ யோகியமா ஒரே வார்த்தை கேட்டு, நீ யோகியமா ஒரே வார்த்தை கேட்டு. அன்புக்குரியவர்களை, ஆகையால் தான் நம்ம சொல்றோம், ஒரு ஆண் ஆன்மீக தலைமையை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். ஆன்மீகத்தின் தலைவராக ஒவ்வொரு ஆணும் திகழ்கிற போது அந்த குடும்பத்தில மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அந்த ஒற்றை ஆண்மகன், அந்த தந்தை இந்த ஊருக்கு, சமுதாயத்திற்கு தலை சிறந்த நீதிமானாக கண்டிப்பாக இருப்பான். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அடுத்து அன்னை மரியா என்று வருகிற போது மிக முக்கியமாக அந்த மனைவி என்கிற இடத்தில இருக்கிற ஒரு பெண், ஒரு தாயாக, மனைவியாக, மகளாக, மருமகளாக, பல எவ்வாறு தந்தை, ஒரு கணவனாக, மகனாக, பல அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறதோ அதே போன்றுதான் அந்த பெண்ணும். அந்த பெண் நீதிமொழி புத்தகம் 31:10-31 பார்க்கலாம். ஒரு சிறந்த பெண்ணின் குணங்களை பற்றி அதிகமாக இருக்கிறது. ஆக எபேசியர்களின் திருமுகத்தில 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகள் கடவுளுக்கு தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறது. ஆக மிக முக்கியமாக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பெண்ணும் மிக முக்கியமாக குடும்பத்திலே ஊக்கமளிக்கிற வார்த்தை பேசுகிறவராக இருக்க வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா. எடுத்தவனே கேட்ட வார்த்தை இல்லை, எடுத்தவனே நாரி போன வார்த்தை இல்லை. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க. நீங்க கேட்டதே இல்லையா? என்ன வார்த்தைய? என்ன வார்த்தை பேசணும்? அம்மா என்ன வார்த்தை பேசணும்? ஊக்கமளிக்கிற வார்த்தை. சில பிள்ளைகளுக்கு அம்மாவை பிடிக்காம போறதுன்னா நம்ம காரணம் என்ன காரணம்? அம்மாவே கெட்ட வார்த்தை பேசுறது. புரியும் பாருங்க. யார் முதல் ஆசிரியர்? யாரு? அம்மா தானே, அம்மா தானே. அந்த அம்மாவே கெட்ட வார்த்தை பேசலாம். தெருவில் இறங்கி சண்டை பண்ண வரமாங்க அப்படின்னு நிற்குது. பாக்குறான், டே பார்த்தா வளர்றான். யாரை பார்த்து வளர்றான்? அம்மாவுடைய. ஆமா, நம்ம அம்மாக்களுக்கு குழந்தையோட உட்காந்து சொல்லி கொடுக்கிற நேரத்தை விட தெருவில் உட்காந்து கதை பேசுற நேரமும், உட்காந்து சண்டை போற அந்த கெட்ட வார்த்தைகளும், ஏதாவது ஒரு கழகத்தை உருவாக்கிக்கிற அந்த செய்தி, ஏதாவது ஒரு கழகம், ஒரு குடும்பத்தை இந்த கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து என்ன பண்றான்? அன்புக்கு அந்த குழந்தை வளர்றான். எப்படி பாடம் எடுக்கிறாங்க நம்ம தாய்மார்கள்? அல்லேலூயா. என்னது? முதல் ஆசிரியர். நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தரல, இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா நம்ம பாடம் எடுக்கல, ஹோம்ஒர்க் தரல, இது தரல, நம்ம பைசா பல ஆயிரம் பைசா கட்டிட்டு நம்ம என்ன பண்றோம்? கேள்வி கேட்கிறோம். இங்க என்ன பாடம் நடக்குது வீட்டுல? நடக்குது டிவிய போட்டுக்கிட்டு பொழந்து பார்க்கறது. 10:30 மணி வரும் நீ உட்காந்து டிவி சீரியல் பார்த்தனா அந்த புள்ள எப்படி படிப்பான்? அவன் படிக்கலாம். இவங்கதான் இவங்க கொஞ்ச நேரம் விளையாட்டு கொஞ்சம் பேசிட்டு அது ஜாலியாக அப்படின்ட்டு வீட்டுக்கு போவான். சாப்பிட்டு அவன் என்ன பண்ணாலும் ஒரு பக்கம் விளையாட போவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நீங்கள் முதல் ஆசிரியராக உங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரம் பாருங்க. நீங்க பேசுகிற நேரம், அந்த பிள்ளைகள் ஒரு 4-5 மணிக்கு வராங்கன்னா 6, 7, 8, 9 4 மணி நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. பிள்ளைகளோட வந்திருக்கீங்க, சமைக்க நேரம் தவிர எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒண்ணு டிவி முன்னாடி, இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு முன்னாடி. ஒண்ணு டிவி முன்னாடி, இல்லைன்னா 4 பேர் கதை உட்காந்து பேசுறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனைவியும்
சமாதானத்தை உருவாக்குபவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனைவியும் என்ன பண்ணணும்? சமாதானத்தை உருவாக்குறாங்க. கணவன் வந்து பிரச்சனை விடுவாரு. அது எப்படி நான் விடுவேன்? அது எப்படி நான் விடுவேன் நானு? அப்படி திரும்ப திரும்ப சண்டையை உருவாக்குறது மனைவியாக இருந்தா அந்த குடும்பம் விளங்குமா அன்புக்குரியவர்களே? கிடையாது. பாருங்க, அதாவது மூன்றாவது விஷயம் பாருங்க, ஒரு மனைவி ஒரு தாய் என்ன பண்ணணுமா? குறைகளை நினைவுபடுத்த அல்ல, நன்மைகளை வளர்ப்பவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குறைகளை நீ அப்படி சொன்ன இல்ல, நீ அப்படி பண்ண இல்ல, நீ அதெல்லாம் தெரியும் இல்ல, அப்படிலாம் கடந்த காலத்துல நோண்டி கொடுத்து புதுசுல நம்ம வெளிப்படையா இருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லிருப்பாரு, இது பண்ண, லவ் பண்ண, இப்படி பண்ண அப்படி சொல்லிருப்பாரு. நம்ம ஆமா நான் அப்படியா அது ஏதோ மனசு தந்து கொட்டிட்டு இருப்பாரு. முடிஞ்சு போச்சு கதை. 10 வருஷம் கழிச்சு வரும் பாரு. எத்தனை வருஷம் கழிச்சா? 2-3 பிள்ளைங்க ஆயிட்டு இருக்கோம். 10 வருஷம் கழிச்சு நீ அப்பயே கல்யாணம் தப்பு சொன்னல, நீ லவ் பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்ட. நான் மறந்துட்டேன் நினைக்கிறேன். நீ நானு மறந்துட்டேன் நினைக்கிறியா? அது எப்பயோ மூட்டி போட்டிருக்காத. எங்க அது வேற கல்யாணம் பண்ணி அது எங்க போயிட்டு இருக்கோம். சரி, வாழ்க்கை துணை வச்சு காலத்து ஓட்டிருப்பாரு. 10-15 வருஷம் கழிச்சு நினைச்சு பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுதான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா எல்லாவற்றையும் உள்ளத்தில் வைத்து தியானித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அமைதியை விரும்பினார். அமைதியை விரும்பினார். அமைதியை மட்டுமல்ல, ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் நினைப்படுத்துகிறேன். ஒரு குடும்பம் ஒரு ஆலயம். ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல மிக முக்கியமாக அந்த தாய் தான் இதயம். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் தான் இதயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, அன்பான மனைவி வீட்டை என்ன பண்றாரு? சொர்க்கமாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பான மனைவி அந்த வீட்டை என்ன பண்றாங்க? சொர்க்கமாக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மனைவி என்ன பண்றாங்க? வீட்டை சத்தமா சொல்லுங்க பாப்பா, நரகமாக்குறாங்க. அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே அங்கதான் டான்ஸ் ஆடும். நரகத்துல எல்லா பேரும் டான்ஸ் ஆடும் போல எல்லா பேரும் அங்க டான்ஸ் ஆடும். நரகமா இருக்கிற வீட்டுல தாண்டம் ஆடும். பையன் ஒரு பக்கம் ஆடுவான், புருஷன் ஒரு பக்கம் ஆடுவான், மாமியார் ஒரு பக்கம் ஆடும். எல்லாம் சிங்கி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அங்க அமைதி இருக்குமா? அமைதி இருக்குமா? இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமாக ஒரு தாய், ஒரு மனைவி கணவருக்கு ஊக்கம் தருபவராக, பிள்ளைகளுக்கு ஊக்கம் அளிப்பவராக, அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். தான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மனைவி, ஒரு பெண் இருக்கிறார் சொல்ற காரணமே ஊக்கம் தருபவராக, தாங்குபவராக இருந்தார் அன்னை மரியா. அதுபோன்று ஒவ்வொரு தாயும் இருக்க வேண்டும். அவர்கள் தான் பிள்ளையுடைய முதல் ஆசிரியர். நீங்க ஸ்கூலுங்கிற வாத்தியார் திட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு தாயா, ஒரு பிள்ளைக்கு அந்த தாயா ஒரு நல்ல தரமான ஆசிரியரா நீங்க இருந்து அந்த பிள்ளைகளை என்ன பயிற்றுவிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக வர யார்கிட்ட வர தெரியுமா? யார்கிட்ட? பிள்ளைகளை எழுந்திரு பாப்பா, பிள்ளைகளை எழுந்திரு பாப்பா, ஒரு நிமிஷம் எழுந்திரு பாப்பா. எல்லாம் ஒரு மயக்குறாங்க. யார் அப்பாவுக்கு சொன்னாரு, அம்மாவுக்கு சொன்னாரு, அப்படி நமக்கு என்ன கிடைக்குது சொல்றீங்களா? எல்லா பிள்ளைங்க எழுதுறேன், எல்லா பிள்ளைங்க எதிர்பார்ப்போம். எல்லா பிள்ளைங்க சீராக் புத்தகம் உங்களுக்கு வேத பாடம். உங்க வாழ்க்கையில நீங்கள் பின்பற்ற வேண்டிய வேத பாடம் எதுனா சீராக் ஆகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் அந்த 16 வசனம். நல்லா கவனிங்க. 1 முதல் சொல்லுங்க. சீராக் 3வது அதிகாரம் 1 முதல் இந்த 16 வசனத்தை நீங்க எழுதி வீட்டுல நீங்க பாக்குற போல ஒட்டி வைங்க. என்ன பண்ணணும்? ஒட்டி வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சுருக்கமா முடிச்சிடுறேன் பாருங்க. மிக முக்கியமாக இதோ நீங்களா ரொம்ப நாளா வாழ ஆசைப்படுறீங்களா?
ரொம்ப நாள் வாழ ஆசைப்படுறீங்களா? எஸ் எஸ். வசனம் சொல்லுது 3:6 தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீண்ட காலம் வாழ்வர். பிரைஸ் தி லார்ட். அப்பா அம்மா திட்டாமக்கிறீங்களா? அப்பா அம்மா திட்டாமக்கிறீங்களா? அப்பா திட்டாமக்கிறீங்களா? பாருங்க, மேன்மைப்படுத்துவார்னா அர்த்தம் அவருடைய பெயர் விளங்க செய்வோர். பிரைஸ் தி லார்ட். தந்தையரை மதிப்போர், மேன்மைப்படுத்துவோர், உயர்வாக கருதுகிற நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தந்தையை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். தந்தை பாருங்க, மிக முக்கியமாக தொடர்ந்து வசனம் வருகிறது. தாய் பாருங்க அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமாக ஒரு தாய்க்கு அன்னையரை மேன்மைப்படுத்துவோர். 4வது வசனம், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். நீங்க வேலைக்கு நீங்க படிச்சு வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் அது நிக்கவே, உங்க அம்மாவை திட்டிக்கிட்டு நீ என்ன பெருசா பண்ண, பிள்ளை பெத்த நீ தான் படிக்க வச்ச, நீ என்ன அது கேள்வி கேட்கறத, அது உன் கடமை. என்னது நான் என்ன சொல்லுவீங்க நீங்க? சம்பளம் வந்த உடனே, பைசா வந்த உடனே, எப்ப ஏமா வேலைக்கு போகணுமா, ஏமா அங்க போகணுமா, வட்டி பைசா கொடுமா, அதுக்கு பைசா கொடுமா, 50,000 கட்டணுமா, ஃபீஸ் கட்டணுமா, என்ன கட்டணுமா, இந்த கிறிஸ்துமஸுக்கு அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுமா, எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்கல்ல? வாங்கிக்கிறீங்களா இல்லையா? ட்ரெஸ் 5,000 ரூபாய். ஐயோ அப்பா. பாருங்க, மிக முக்கியமாக பிள்ளைகளை தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் தந்தையை தாயை நீங்கள் மதிக்கிற போது, மேன்மைப்படுத்துகிற போது இறைவன் உங்களுக்குரிய ஆசை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்க வைத்து பிள்ளைகளா கரங்க பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்கள் தந்தையருக்கு ஏற்படும் சிறுமையில் பெருமை கொள்ளாதீர்கள். தொடர்ந்து அந்த வசனம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமாக தந்தையின் ஆசை பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும், தாயின் சாபமோ அவற்றின் அடித்தளத்தை அடியோடு பெயர்த்து விடும். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சாபம் தராங்க, எப்பா நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு வயிறு எரிஞ்சு சொல்லிட்டாங்கன்னா, பிள்ளைங்க எல்லாம் கவனிங்க, ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. நீங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை இங்க நல்லா இருக்கணும் தான் தங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணி. அன்புக்குரியவர்களை உட்காருங்க, பிள்ளைங்களை உட்காருங்க. அன்புக்குரிய ஒரு செய்தி மிக முக்கியமாக சொல்லணும். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபாதருக்கு தெரியும், மற்ற வெளிநாட்டில் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிள்ளைகள் பாருங்க, அவங்களே சம்பாதிச்சு அவங்களுடைய செலவு பார்த்துக்கணும். ஆமா, 18 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றாங்க, படிப்பு தராங்க, உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க, லட்சமா, எத்தனை லட்சமா போட்டு உங்களுக்கு கல்யாணம் வைத்து எடுத்துறாங்க, வேலை வாங்கி தராங்க. இதுல சில பெற்றோர் வீட கட்டி தராங்க, வீட கட்டி தராங்கப்பா. நகை போறது இல்லாம வீடு கட்டி கொடுக்குறது, இதெல்லாம் வேற நான் கேள்வி போறேன். சீர் வரிசை எப்ப பொங்கலான ஒரு சீரு வரிசையா, சீர் வரிசை, ஒவ்வொரு பொங்கலுக்கும், ஒவ்வொரு தீபாவளிக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துமஸ், அது போயிட்டே இருக்குது, காலம் மூலம் போயிருக்கு. ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஆனா இவ்வளவும் வாங்கிட்டு நீ என்ன பண்ண, என்ன செய்ய திட்டுகிற போது அந்த வேதனையோட, என் மகள் என்ன புரிஞ்சுக்கலையே, என் மகன் என்ன புரிஞ்சுக்கல என்ற போது அவர்கள் உள்ளத்திலே வேதனைப்படுகிற போது அந்த வேதனை நிச்சயமாக பாருங்க, இறைவன் கொடுக்கிற அந்த ஆசிரியர் வேரோட பிடுங்கி எரிஞ்சு விடுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வயதான காலத்தில மிக முக்கியமாக குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவரை ஆதரி. வசனம் 12, அவரது வாழ்நாளில் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. எத்தனை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கல்யாணம் ஆன உடனே தடைய வீடு கட்டி செட்டில் ஆயிட்டு அப்பாவை மதிக்காம அவர் கேவலமா திட்டிட்டு உதாசனப்படுத்திட்டு ஒதுங்கி போறீங்க. பாருங்க அன்புக்குரியவர்களே, நீங்கள் தந்தைக்கு தாய்க்கு காட்டுகிற பரிவு
மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வேலை செய்யற இடத்துல உன் வாழ்க்கையில எவ்வளவு தவறு இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோரை நீங்கள் ஜீவித்தீர்கள் சொன்னால், உங்கள் பெற்றோரை நீங்கள் தாய் தந்தையை மதித்து அவர்களை தாங்குவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் நீங்க செய்த தவறுகளுக்கு கழுவாயாக முடியும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது 15ஆம் வசனம். நல்லா தயவுசெய்து அப்பா அம்மா மதிக்காதுன்னு சொல்ல. நீங்க பாருங்க, உன் துன்ப நாளில் நீ மதிக்கிற போது, உன் தாய் தந்தை தாங்குகிற போது, உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, தந்தையை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர். எவ்வளோ அழுத்தமான காட்டமான வார்த்தை பாருங்க. எல்லா கல்யாணம் பிள்ளைங்க சொல்றேன், வயசான காலத்தில் இருக்கிற உங்க அப்பா அம்மாவை அன்புக்குரியவர்களை கை விட்டுட்டீங்கன்னா கடவுளை நீங்க பழிக்கிறீங்க அர்த்தம். கடவுளை நீங்க பழிக்கிறீங்க அர்த்தம். பாருங்க, வசனம் சொல்லுது, நான் சொல்லல. கடவுளை அசிங்கப்படுத்துறீங்க அன்புக்குரியவர்களை, கடவுளை கேவலமா நீங்க திட்டுறீங்கன்னு அர்த்தம். வசனம் வருகிறது, அன்னையருக்கு சினமூட்டுவோர். அடுத்த வசனம் பாருங்க, அன்னைக்கு தாய்க்கு சினமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, தாய்க்கு வேதனை, தாய நிந்திக்கிறவங்க, தாய கோபப்படுத்துறவங்க அன்புக்கிறவர்களே யாரால சபிக்கப்படுவாங்களா? யாரால? கடவுளால். கடவுளால் சபிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் தயவு செய்து, சில பிள்ளைங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டம் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க தாய் கஷ்டப்படுத்திட்டு வந்தவங்க, அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு வந்தவங்க. அந்த உணர்ச்சியே இல்லாம, ஐயோ அம்மா திட்டமே, சரி எல்லாம் திட்டத்து இயல்புதான். அம்மா சாரிம்மா, இந்த மனுஷன் ஏதோ கோபத்தை திட்டம் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அப்பா நான் உன்னை புரிச்சுக்கலப்பா ஒரு வார்த்தை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மன்னிப்பு சாரிட்டு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. போப்பான்னு சொல்றாரு போப் பிரான்சிஸ், நோ ஃபேமிலி இஸ் a perfect family. அது சொல்றாரு, ஒரு வார்த்தை தேங்க்யூ சொல்லு, சாரி சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எதை வாங்கினாலும் நீங்க பைசா வாங்குறீங்களா? ஒரு 10 ரூபா கைசில 10 ரூபா வாங்குறீங்களா? கொடுங்க 10 ரூபா. தாத்தா பாட்டி வாங்குறீங்களா? பைசா வாங்குறீங்களா? என்னையா தேங்க்யூ சொல்றீங்களா? நீங்க தேங்க்யூண்ணா ஸ்கூல்ல மட்டும் தேங்க்யூ மிஸ். எங்க ஸ்கூல்ல எதுக்கு அம்மா டீ போட தேங்க்யூ மிஸ். ஆனா அங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பீஸ் பைசா ட்ரெஸ் வாங்கி ஒரு ட்ரெஸ் வாங்கிங்க. எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா நீங்க தேங்க்யூ சொன்னீங்களா? மனச்சாட்சி சொல்லுங்க. எல்லாம் மரக்கட்டைகளாம், எல்லாம் வாங்கி நன்றி இல்லாத பிள்ளைங்களாம். மோசமான வாழ்க்கை அனுபவிக்கிறவர்களே, உங்க அப்பா அம்மா கொடுத்தா நன்றி சொல்லக்கூடாதா? ஒரு தேங்க்யூ சொல்லக்கூடாதா? யாராருக்கும் உங்க ஆபீஸ்ல தேங்க்யூ சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்றீங்க, ஹலோ சொல்றீங்க, உங்க வேலை செய்யற இடத்துல உங்க ஸ்கூல்ல தேங்க்யூ சொல்றீங்க, உங்க ஸ்கூல்ல படிக்க வச்சு உங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உங்க சோறு போட்டு 3 வேளையும் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சுட ஒவ்வொரு நாளைக்கு ஒரே இட்லி ஒரே சாம்பார் விதவிதமா மாத்தி உங்க அப்பா உங்க அம்மா அப்படியே கசக்கு புரியுமா? ஏங்க என்னதான் சேர்த்துங்க எப்பா அம்மா ஒரே சாப்பாடு செய்யறாங்கப்பா, அப்பா எல்லாம் உங்களுக்கு விட்டுரு யூடியூப் வச்சு எதுவும் பண்ணுவாரு, அது தீஞ்சு விடும், அது வேற விஷயம். ஆனா பாருங்க அனுப்புக்கிறாங்களே, இவ்வளவு விதவிதமா கொடுத்து ஒரு தேங்க்யூ பிள்ளைகள் 2 விஷயத்தை சேர்க்கட்டு. நீங்க எப்ப பார்த்தா உங்க தேவைக்கு ப்ளீஸ் பா, ப்ளீஸ் மம்மி, எதுக்கு உங்களுக்கு தேவை? ப்ளீஸ் மம்மி, நான் ஊருக்கு போன ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு தூங்க வரேன், நான் போய் தூங்க வரேன். அந்த வண்டியில அந்த காத்துல உங்களை அவ்வளவு வேலை மத்தியில எவ்வளவு பிரச்சனை. பிள்ளை கேக்குது, எல்லாம் கேக்குறாங்களே, கொஞ்சம் வெளியே கூட்டு போவோம், ஒரு கடை கிட்டு போவோம், விட்டு போயிட்டு வந்தா ஒரு தேங்க்யூ. பிள்ளைகள் தயவு செய்து 2 விஷயத்த நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் பிள்ளைங்க விட்டுருங்க, இந்த 2 விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பாடு எடுத்து வச்சா தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மம்மி சொல்லுங்க. சாப்பாடு எடுத்து வச்சா தட்டில் போட்டு வச்சு தேங்க்யூ சொல்லுங்க. எதை செய்தாலும் தேங்க்யூ சொல்லுங்க. அந்த நன்றி உள்ள மனது இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ சொல்லுங்க.
நீங்க தப்பா பேசிட்டீங்களா? சாரி மம்மி, சாரி டாடி, சாரிண்ணா. இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சி மரியாதை இல்லாம பேசுறாங்க. டேய் வாடா, டேய் போடா, இதெல்லாம் வேற அது வேற டாபிக் விட்டுருங்க. ஆனா அன்புக்குரியவங்களை சாரி கேட்கணும். ரெண்டாவது சாரி கேட்கணும். கணவன் மனைவி உங்க வாழ்க்கையில நீங்க சாரி கேட்கணும் கண்டிப்பா. நான் ஒரு ஆம்பளை, ஏன்னா ஆம்பளை. நீங்க ஜுரமா பார்த்து தெரியாம அப்படியே அப்படியே ஐயோ ஜுரம் வந்துச்சு அப்படியே படுத்து கிடப்பீங்க. உங்க மனைவி வந்து எங்க கஞ்சி குடிக்கிறீங்களாங்க, எங்க நங்காச்சு, அதுக்கு ஜுரம் வந்து அது பார்த்து பதிக்கும். ஆனா பாருங்க, ஒரு தேங்க்யூ சொல்ல மாட்டீங்க. கணவன் மனைவி உங்க வாழ்க்கையிலும் போப் பிரான்சிஸ் தான் சொல்றாரு. 2 விஷயம் 3 விஷயம். 1 ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. ஆக மிக முக்கியமாக அந்த கணவன் மனைவி, இது பிள்ளைங்க மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில ஏதோ திட்டிட்டீங்க, ஏங்க சாரிங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. கணவன் மெல்ட் ஆயிடுவான். அப்படியே சாக்லேட் மெல்ட் ஆயிடு பாத்தியா, அப்படியே மெல்ட் ஆயிடுவான். நீங்க என்னதான் திட்டிருந்தாலும் ஏங்க சாரிங்கன்னு சொல்லி பாருங்க, மெல்ட் ஆக மாட்டாங்க கணவன். எங்க மெல்ட், நீங்க உல்டா பண்ணி எல்லாத்தையும் மாட்டி வச்சேன். அவர் எப்ப பேசுறாரோ அப்ப நான் பேசுறேன். பாருங்க அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமாக இதோ கணவன் மனைவி, நீங்க எவ்வளவு பெரிய வயசா இருக்கலாம், நீங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்கலாம், அன்புக்குரியவர்களே நீங்க தயவு செய்து கணவன் மனைவி உங்களுக்குள்ள சரி, தேங்க்யூ, தேங்க்யூங்க, ரொம்ப நன்றிங்க. மனைவி சொல்லுங்க, அம்மா நான் ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி சொல்லுங்க, சாரி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி பிரச்சனை போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பல பிரச்சனை சும்மாதான், மீதி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சாரி, ஒரு தேங்க்யூ சொல்றீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நம்மிப்பராகி கடவுளுடைய பரிவு மனிதனையும் தோன்றியுள்ள இவ்வேளையில நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவர் இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். திரு அவை பணியாளர்களுக்காக அன்பின் இறைவா, எத்திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் அன்பே அனைத்தையும் பிணைக்கும் மேலான பண்பு என்ற திருமொழிக்கேற்ப இறை மக்களை ஒற்றுமையிலும் தியாக அன்பிலும் வழிநடத்திட
தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர்களுக்காக வாழ்வளிக்கும் இறைவா, என் குடும்பங்களின் தலைவர்களான பெற்றோர்களுக்காக மன்றாடுகிறோம். பிள்ளைகள் மீது தந்தை கொண்டுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் நிலைநாட்டியுள்ளார். பிள்ளைகள் மீது தாய்க்கு உள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்ற சீராக்கின் ஞானமொழிக்கேற்ப அவர்கள் பொறுப்புடனும் இறை அச்சத்தோடும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளுக்காக ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இளைய தலைமுறையினருக்காக மன்றாடுகின்றோம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், இதுவே ஆண்டவருக்கு உகந்தது என்ற கட்டளையை தங்கள் வாழ்வில் கடைபிடித்து அவர்கள் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த நற்பண்புகளிலும் வளர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடர்பாடுகளில் தவிக்கும் குடும்பங்களுக்காக பாதுகாவலரை பிரிவினையாலும் வறுமையினாலும் நோயினாலும் வாடும் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்று புனித யோசேப்பு இறை கட்டளைக்கு அடிபணிந்து எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்றது போல இக்கால குடும்பங்களும் சவால்களை இறை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு உமது தெய்வீக பாதுகாப்பை பெற்றிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எம் பங்கு சமூகத்திற்காக அமைதியின் அரசரை இத்திருப்பலியில் கூடியிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் மன்னித்து தாங்கி வாழ வரம் தாரும். கிறிஸ்துவின் அமைதி உங்கள் இதயங்களை ஆளட்டும் என்ற வாக்கிற்கேற்ப எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இறை சமாதானம் குடிக்கொள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கட்டளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீர் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளை கேட்டுள்ள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அமர்வோம். காணிக்கப்படும் உந்தன் கருவியை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் நமக்கு ஒப்பு கொடுத்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். வந்த பின் நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதும் ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய் எனக்கு இருக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்து அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, இலாயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். எல்லாம் இறைவனும் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாகவும் இந்நேரத்தில் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற அனைத்து கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினில் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கியவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நினைந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றுமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நற்கருணை பெற்ற பிறகு அன்பிய தலைவர்கள் உங்களுடன் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றனர். அன்பிய தலைவர்கள் ராஜேஷை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தாயாக
கனிமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னர்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தை போன்ற மது குடும்பங்களை கோயிலாக கொண்டு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டுடைய பெறாலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவா, அனைத்தையும் படைத்து பாதுகாப்பவரே, மனிதரின் உடல் வளமைக்காக நீர் உண்டாக்கிய இதோ இந்த திருக்குடும்ப பெருவிழாவிற்காக ஒவ்வொரு அன்பியமும் சமைக்கிருக்கிற உணவு வகைகளை ஆஸ்வதியும். அந்த உணவை சமைத்தோர், உணவுக்காக உழைத்தோர், உதவி செய்தோர் அனைவருடைய கரங்களையும் பலப்படுத்தும். உமது திருப்பெயரை சொல்லி வேண்டுவதால் இதனை உண்போர் அனைவரும் உடல் நலமும் ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்களாக. ஒவ்வொரு அன்பியத்திலும் சமாதானமும் ஆன்மீக வளர்ச்சியும் கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் அனைத்து உணவினையும் உண்போரையும் உழைத்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. அன்பர்களோடு இந்த அருள் வாழ்வு பைபிள் டைரி வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து
ஐங்குணம் ஜான் அண்ணாமலை குடும்பத்தினர் ஸ்பான்சர் பண்ணார்கள். அவர்களை நன்றி நினைத்து பார்ப்போம். இப்பொழுது உணவு அந்த நன்றிகள் குறிக்கப்பட்ட இடங்களில் சென்று உணவு அருந்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஈர்ப்பு நபருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் குறித்தாக் கொள்ளவும் அந்த நன்றி சாப்பாடு அவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருத்தந்தையினுடைய கருத்து